ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்லைட் ட்ரான் பை கிளவுட்ஸ் இந்த ட்ராமாவோட எபிசோட் 5 தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோ இங்கிட்டுக்கா யாரும் இல்ல அங்கிட்டுக்கா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தேடிக்கிட்டே யூட்டன் எடுத்துட்டு போயிடுறான். ஹீரோ போன பிறகு ஹீரோயினும் அந்த புதற்குல இருந்து எந்திரிச்சிடறா. யூன்சங் கிட்ட இந்த ஃபங்க்ஷன் சொதப்பிச்சுன்னா இளவரசருக்கு ப்ராப்ளம் ஆயிடும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றா. ஹீரோன் அவன் கிட்ட நீ எதுவுமே பார்க்காத மாதிரி எதுவுமே கேட்காத மாதிரி ஆக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு யூன்சங் நீ இது எல்லாமே ஹீரோ கண்டியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறான். ஹீரோயினும் ஆமா நான் இளவரசரோட பேலஸ்ல தான் இருக்கேன், அவருக்காண்டி தான் ஒர்க் பண்றேன், இதுக்கு மேல என்ன ரீசன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. யூன்சங்கோட மைண்ட் வாய்ஸ் இதெல்லாம் நல்லா தான் பேசு, ஆமா நீ ஏன் வேலை செய்யற மாதிரி ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மாட்டனோண்டா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அவ ஃபேஸ்ல ஒரு ஆடல. ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்ல ஜியாங் வந்துட்டு அந்த டான்ஸ் ஆன பொண்ணை நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஜியாங் கிட்ட அந்த பொண்ணு நான் சொன்ன எல்லா டான்ஸ் ஸ்டெப்பையுமே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒன்னு ஞாபகம் வருது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோனும் அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எழுதி வச்சிருப்பா. அது எல்லாமே இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது. இங்க ஹீரோயின் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது யூன்சங் அவளை பிடிச்சிட்டு உன் கால தான் அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். யூன்சங் ஹீரோனோட வேலை செய்யற ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ கிட்ட அந்த ஜியாங் அவனை எங்கேயுமே காணோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. யூன்சங்கும் இதை கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் உங்களோட பேலஸுக்கு தான் போனான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோனை தேடி அவனோட பேலஸ்க்கு போறான். ஹீரோ வேகமா அவனோட பேலஸ்குள்ள போய் பாக்குறான். அங்கதான் ஹீரோயின் இருக்கா. அவளை பார்த்து நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் ஃபங்க்ஷன் முடிச்ச பிறகு உங்களை தேடிதான் வந்தேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளோட கிளிப் அங்க இருக்கும்போது அதை மறைச்சு வைக்கிறா. அதை ஹீரோவுமே நோட் பண்றான். ஹீரோக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது, இவன் தான் அவளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாச்சா நம்ம இதுக்கு இப்ப லூசு மாதிரியே திங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ அவகிட்ட சரி ஓகே நீ உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் போன பிறகு ஹீரோயின் உட்கார்ந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் அவளோட வேலை செய்யற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. அப்பதான் யூன்சங் சொல்றான் சீக்கிரமா கிளம்பி ஹீரோ உன்னை தேடிதான் அவனோட பேலஸ்க்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைம்ல ஹீரோயினை அவன் தான் அனுப்பி வச்சிருப்பான். ஹீரோயின் புக்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளை ஹீரோ ஒட்டி நின்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கு தும்மல் வேற எடுக்க ஆரம்பிச்சிடுது. ஹச்சும்னு சொல்லி தும்மிட்டு இருக்கா. ஹீரோ ஓடி வந்து மறுக்கா பண்ணு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஏண்டா தும்மினதெல்லாம் ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் ஹச்சும்னு சொல்லிட்டு மறுபடியும் தும்மி வேற காமிக்கிறா. ஹீரோ அப்பெல்லாம் இல்ல உன்னோட ஃபேஸை கவர் பண்ணின்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு ஹீரோனோட ஃபேஸை கவர் பண்ணி பாக்குறான். ஹீரோக்கு அந்த டான்ஸ் ஆன பொண்ணு தான் கண்ணுக்குள்ளேயே வரா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு, விட்டா எனக்கும் சளி பிடிக்க வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு போது ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேக்குறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட லண்டன் ஃபெஸ்டிவல் வருது, அதுக்காண்டி ஒரு வேலைக்காரவங்களுக்கு லீவ் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா கேக்குறா. ஹீரோ அவளை கிட்ட வர சொல்றான். ஹீரோ அவளோட கன்னத்துல கைய வச்சுட்டு அவ மண்டையிலேயே நங்குன்னு ஒண்ணு போடுறான். உனக்கு இவ்வளவு ஃபீவர் அடிக்குது, இதுல நீ வெளியில போய் சுத்த போறியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஹீரோ அவகிட்ட நீ எங்கேயுமே போக கூடாது, ரெபிடன்ஸ் ஹால்லே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்து போறான். பிரின்சஸும் ஹீரோயினும் ஒரு குளத்துக்கு நடுவுல படகுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸ் நீ ரொம்ப நல்லாவே டீ போடுவியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவளுக்கு ஒரு டீயை போட்டு கொடுக்குறா. அதை வாங்கி குடிச்ச நேரம் ஐயைய வில்லங்கத்தை விலக்கி வாங்கிட்டோமோ, இப்ப மட்டும் உன் ஃபேஸ் வாஷ் பேஷனா இருக்கட்டும் அதுலயே துப்பிடுவேன்ற மாதிரியே அந்த பிரின்சஸ் ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறா. ஹீரோயின் அவளை பார்க்கும்போது அப்பப்பப்பா இப்படி ஒரு டேஸ்டான டீயை நான் குடிச்சதே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. பிரின்சஸ் ஹீரோயின்ட்ட அந்த லெட்டரை பத்தி கேட்டுட்டு இருக்கா. இதுக்காண்டி தான் இவ்வளவு ஐஸ் வச்சிருப்பா போல. ஹீரோயினும் அவகிட்ட அந்த லெட்டர்ல இருக்க எல்லாமே யங் மாஸ்டரோட உண்மையான ஃபீலிங்ஸ் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அந்த பிளேஸ்க்கு ஹீரோ ஜியாங் எல்லாருமே ஒரு வாக்கிங் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஜியாங் ஹீரோயினை பாத்துறாரு. ஹீரோ கிட்ட அந்த வேலைக்காரனை ரெபிடன்ஸ் ஹால்ல தானே இருக்க சொன்னீங்க, அங்கிட்டு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் பிரின்சஸும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் இருமும் போது அந்த பிரின்சஸ் நீ கிளம்புன்னு சொல்றா. ஹீரோயினும் அந்த போட்டை எடுக்கிறதுக்காண்டி எந்திரிக்கிறா. அப்பதான் ஹீரோயின் அந்த பிரின்சஸ் கிட்ட யங் மாஸ்டர் உங்களை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது நீங்க கூட இருமிட்டு தான் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. அந்த பிரின்சஸ் அவன் அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு கத்திட்டு இருக்கா. அவ கத்தின கத்துல அந்த போட்டே அங்கிட்டும் இங்கிட்டுமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பேலன்ஸ் இல்லாம. அந்த போட்டும் செம்மையா ஆடிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்லயுமே யாரு விழ போறான்னு சொல்லிட்டு பதட்டமா பார்த்துட்டு இருந்தா ஹீரோயின் தான் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துடுறா. ஹீரோயின் தண்ணிக்குள்ள தத்தி தாவிட்டு இருக்கா. அந்த பிரின்சஸும் மேல நின்னு ஹீரோனை காப்பாத்த சொல்லி கத்திட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோனை காப்பாத்துறதுக்காண்டி ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். ஹீரோ குதிச்சதுனாடி அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஹீரோ எப்படியோ ஹீரோயின் கிட்ட போய் அவளை புடிச்சிட்டு அவளை மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள கூட ஹீரோவை தான் சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ எப்படியோ அவளை மேல தூக்கிட்டு வந்துடுறான். இத அந்த யூன்சங்கும் பார்த்துடுறான். பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோவையும் ஹீரோயினுமே மேல தூக்கிடுறாங்க. ஹீரோயின் இருமிக்கிட்டே இருக்கா. அந்த ஜியாங் ஹீரோனை வேற திட்டிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ ஜியாங் கிட்ட நானா தான் குதிச்சேன், யாரையுமே பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை ஹீரோனுக்கு போட போறான். அந்த ஜியாங் அதை தடுத்துடுறாரு. ஜியாங் ஹீரோ கிட்ட நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா எந்திரி, ரொம்பவே குளிருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அந்த ஜியாங்கும் ஹீரோனை எழுப்பி கூட்டிட்டு போறாரு. இங்க அந்த மா யூன்சங் கிட்ட பிரைம் மினிஸ்டர் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூன்சங் அவன் கிட்ட நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோனை பாக்குறதுக்காண்டி ஓடி போறான். இங்க பிரின்சஸை யாருமே கண்டுக்கல, அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அவ நான் இங்க ஒருத்தி இருக்கேன்டா அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு யாரோ போர்வை போத்தி விடுறாங்க. யாடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது அந்த யூன்சங் தான். அவன் ஹீரோனை பார்த்து நீ ஓகேயா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனும் அவன் கிட்ட நான் ஓகே தான்னு சொல்லிட்டு கிளம்புறா. யூன்சங்கும் ஹீரோனை கூப்பிட்டுட்டு உன்னோட சீக்கிரட்டை நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் தான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் ஹீரோயின் கிட்ட என்னால நீ நர்வஸ் ஆகாதா, அதே மாதிரி என்னையும் அவாய்ட் பண்ணாதான்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்க அந்த மா ஜியாங் மச்சக்காரன் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மா அந்த ஜியாங் கிட்ட அந்த டான்சர் பொண்ணை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜியாங் அதுக்கு அது ஏன்பா ஞாபகப்படுத்துறா, அந்த ரோதனை இருக்கே ரோதனை ஒரு இடம் விடாம தேடிட்டேன், அவளை கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாக்கு ஹீரோனை பார்த்தது ஞாபகம் வருது. உடனே ஓடி போய் ஹீரோனுக்கு பிசிக்கல் டெஸ்ட் எடுத்த பேப்பரை எடுத்து பாக்குறான். அந்த டெஸ்ட்ல பாஸ்னு போட்டிருக்கோம். அந்த மா இந்த வாட்டி நீ கண்டிப்பா எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். மன்னர், ஹீரோ, பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹெட்டும் குயிங் நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய லிஸ்ட் எல்லாத்தையுமே வாசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ அதை கேட்டுட்டு ஏன் இந்த வாட்டி அமௌண்ட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். மன்னர் அதுக்கு அவங்க கிட்ட பதவி இருக்கு கேக்குறாங்கன்னு சொல்லும் போது ஹீரோ அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறான். பிரைம் மினிஸ்டரும் ஹீரோ கிட்ட நீ ஏதாச்சும் தனிச்சியா முடிவெடுத்தானா இந்த ஜோஷியன் நாடு தான் அதுக்காண்டி கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது மன்னரும் ஹீரோ கிட்ட இந்த வாட்டி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ மன்னர் கிட்ட இந்த வாட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா அடுத்த வாட்டியும் அவங்க இதே தான் டிமாண்ட் பண்ணுவாங்க, இதுக்காண்டி நீங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி ரொம்பவே போராடிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம ஃபீவர் ஆயிடும். அவளுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினும் லேண்டன் ஃபெஸ்டிவல் நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவை யாரோ துரத்திட்டு வராங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயின் கிட்ட நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அம்மா நான் 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு உன்னை வந்து கண்டுபிடிப்பேன், நானே வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ வெளியிலவே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒளியறதுக்காண்டி போறா. ஹீரோயின் ஒளிஞ்ச பிறகு ஹீரோயின் அம்மாவை அந்த ஆட்கள் பாத்துடுறாங்க. அவங்க ஹீரோயின் அம்மாவை துரத்தும் போது அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. இப்ப ஹீரோயின் பக்கத்துல தான் ஹீரோ உட்கார்ந்துருக்கான். ஹீரோட கைய பிடிச்சி ஹீரோயின் அம்மா அம்மான்னு சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அவளோட கண்ணீரை தொடச்சு விடுறான். ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அது கிம்முன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் கிம்முன்னு நினைச்சு என்னோட அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு கனவு கண்டேன்னு சொல்லும் போது ஹீரோ அவகிட்ட அது ஒரு சோகமான கனவுல உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் இல்ல எனக்கு அது ஒரு சந்தோஷமான கனவு தான், ஏன்னா கனவுலையாச்சும் என்னோட அம்மாவை என்னால பார்க்க முடியும்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவ பக்கத்துலயே உட்காந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். கிம் எங்கேயோ வெளியில போயிட்டு வரான். அவனுக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோ புக் படிச்சிட்டு இருக்கான். ஹீரோன் அங்க வரா. அவளுக்கு ஹீரோ அவளை தண்ணில இருந்து காப்பாத்தினது ஞாபகம் வருது. அவ ஹீரோ கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட உனக்கு தான் உடம்பு முடியல அப்புறம் ஏன் இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோன் அவன் கிட்ட எனக்கு சரியாயிடுச்சு, நேத்து ஃபுல்லா என்ன கிம் தான் பாத்துக்கிட்டான், அவன் மத்தவங்க மாதிரி இல்ல, என் கூட இருந்து என்னோட காஃப் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா. ஹீரோ எது கிம்மான்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட உட்காருன்னு சொல்லும் போது அவ முடியாதுன்றா. ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் உனக்கு
எனக்கும் காஃப் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவ வாய்க்குள்ள டபக்குன்னு ஒரு டேப்லெட்டை போட்டு விட்டுறான். ஹீரோயின் சீக்கா அருமும் என்னது இது அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஹீரோ அவகிட்ட இது உன்னோட கிம்மை விட 10 மடங்கு எஃபெக்டிவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறான். ஜியாங் ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுறது. அதுக்கப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காண்டிய பெர்மிஷன் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோயின் போன பிறகு ஜியாங் இந்த இளவரசருக்கு என்னாச்சு, போயும் புதுசா வந்த வேலைக்காரனுக்கு போய் லீவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஜாலியா வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் அந்த குண்டு பையன் குமுறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினும் போய் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏதோ சோத்து பிரச்சனை போல இருக்கு, அத சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அந்த மாதா அந்த குண்டு பையனோட சாப்பாட்டை புடுங்கிருப்பான் போல இருக்கு. அதை சொல்லும் போது ஹீரோயின் அவனை வண்டியா திட்டிட்டு இருக்கா. அந்த மாவும் அங்க வந்துடுறான். அது தெரியாம ஹீரோயின் வண்டியா திட்டுறதை நிறுத்தவே இல்ல. அந்த குண்டு பையன் எம்மா தாயை அங்கிட்டு கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திருப்பி விட்டுறான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை எப்படி பார்த்தாலும் அழகாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பிரைம் மினிஸ்டரும் அம்பாசிடரும் ஹீரோக்கு அந்த பதவியை கொடுக்கறத பத்தி தான் மாத்தி பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத கேட்டு அந்த யூன்சங்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. எந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த குண்டு பக்கி அம்பாசிடர் எனக்கு அந்த டான்ஸ் ஆடின பொண்ணு மேல ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது அந்த மாவும் கேட்டுட்டு இருக்கான். யூன்சங் அவன் ஹீரோக்கு 3 பேருமே சின்ன வயசுல ஜாலியா பிளே பண்ணதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்க ஹீரோவும் வந்து யூன்சங்கிட்ட நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அதை பத்தி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது யூன்சங் ஹீரோ கிட்ட நீ எதுக்கு அந்த பதவியை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட வந்து என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே கட் பண்றதுக்காண்டிதான் அப்படின்னு சொல்லும் போது யூன்சங்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. அங்கிருந்து போயிடுறான். யூன்சங் போன பிறகு ஹீரோ அவனே தான் பாக்குறான். ஹீரோக்கும் அவனோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க 3 பேருமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களோட டீச்சர் நீங்க வளர்ந்த பிறகு எந்தவித ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேக்குறாரு. அதுக்கு யூன்சங் சொல்லியிருப்பான் நான் எப்பவுமே ஹீரோட ஃப்ரெண்டா தான் இருப்பேன், அவனோட டெசிஷன் எல்லாத்துக்குமே நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை ஹீரோவும் நினைச்சு பாக்குறான். ஹீரோனை யாரோ கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகலான்னு திரும்பும் போது அங்க யூன்சங் வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூன்சங் ஹீரோயின் கிட்ட அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் அப்போ மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்றான். அந்த யூன்சங் உன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டே நம்ம மீட் பண்ணலான்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொடுத்தா அதே டேப்லெட் யூன்சங் ஹீரோயின் முன்னாடி வைக்கிறான். ஹீரோயின் இதை நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், ஹீரோ எனக்கு கொடுத்தான்னு சொல்றா. அந்த யூன்சங்கும் எது ஹீரோ கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சேடா ஃபீல் ஆகுறான். இங்க அந்த பிரின்சஸ் அவளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்த இடத்துக்கு வரா. அங்க வந்து அவ ஃபர்ஸ்ட் ஊஞ்சல் ஆனது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. வேலை செய்யற பொண்ணு பிரின்சஸ் கிட்ட நம்ம லேண்டன் ஃபெஸ்டிவல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறா. அவ போன பிறகு அந்த யங் மாஸ்டர் அந்த பிளேஸ்க்கு வந்து பிரின்சஸ பத்தியே பேசிட்டு இருக்கான். அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் பதவியில ஒருத்தர் இருப்பாரு. அவரை கூப்பிட்டுட்டு யூன்சங்குக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. யூன்சங் நீங்க 2 பேருமே பேசிட்டு இருங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். அந்த பிரைம் மினிஸ்டர் இவரை கூப்பிட்டதே உனக்காண்டிதான், அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. யூன்சங் இது என்னடா நமக்கு வந்த சோதனை, நம்ம ஹீரோனை வேற பார்க்க போகணுமே அப்படின்ற மாதிரியே அந்த ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுக்குறான். இங்க ஹீரோயின் அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல்ல யூன்சங்குக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டும் ஆயிடுது. அவளுக்கு அவங்க அம்மா தொலைஞ்ச பிறகு அவங்கள தேடி கதறி அழுதுட்டு இருந்தது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஹீரோயினுக்கு அவன் முன்னாடி அவளோட அம்மா வர மாதிரி தெரிய ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. அது அவளோட அம்மா இல்ல, ஹீரோ தான் அவகிட்ட நடந்து வரான். ஹீரோ அவகிட்ட வந்து ஏதோ ஃபன் பண்ண போறேன் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா வந்தா இங்க என்ன பேனு சொல்லி நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் நான் ஃபன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நீ எதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாம வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அதான் நீ இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எனக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்றா. ஹீரோ உனக்கெல்லாம் யாரு ஃப்ரெண்ட் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்றான். ஹீரோ அவளை அவன் பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்றான். ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோ அவளை அணைச்சு புடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போறான். 2 பேருமே டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்பு விட்டு விளையாடிட்டு இருக்கா. ஒண்ணு கூட ஒழுங்கா விட மாட்டேங்கிறா. அதுக்கு கூட ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். இங்க யூன்சங் ஹீரோனை தேடி ஓடி வரான். இங்க ஹீரோ கிட்ட ஒரு சின்ன பொண்ணு லேண்டனை விக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட காசு கொடுத்துட்டு எனக்கு இது வேணான்னு சொல்றான். அந்த லேண்டன் எதுக்காண்டினா அவங்களோட விஷஸ் அதுல எழுதி அதை மேல பறக்க விடுவாங்க.
பண்ணுவாங்க. அந்த சின்ன பொண்ணு ஹீரோ கிட்ட இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பல்பு கொடுக்குறா. ஹீரோ அந்த சின்ன பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு நம்ம மன்னரை மீட் பண்ணணும்னு சொல்றா. ஹீரோ அந்த சின்ன பொண்ணு கிட்ட நீ எதுக்கு மன்னரை மீட் பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு நான் அவர்கிட்ட இந்த கண்ட்ரியா ஒரு நல்ல கண்ட்ரியா மாத்தணும்னு சொல்லி கேட்பேன்னு சொல்றா. அங்க ஒரு பொண்ணு லேண்டனை வாங்க வரா. அதுக்கப்புறம் அவகிட்ட மணி இல்லைன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஹீரோ அங்க இருக்க லேண்டன் எல்லாத்தையுமே அவனே வாங்கிக்கிறான். ஹீரோ அந்த லேண்டன் எல்லாத்தையுமே அந்த சின்ன பொண்ணுகிட்டயே கொடுத்துட்டு இங்க மணி இல்லாம சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டு அங்கேருந்து போறான். பிரின்சஸும் அவளுக்காண்டி வேலை செய்யறவங்களும் அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலுக்காண்டி வராங்க. அங்கதான் அந்த யங் மாஸ்டர் வந்து பிரின்சஸை பார்த்துட்டு பேன்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் யங் மாஸ்டரை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறா. ஓடுறான்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறா. அந்த பிரின்சஸோட மைண்ட் வைஸ் இவனுங்க வேற ட்ரெஸ்ஸை தைக்க சொன்னா நல்லா கூடாரத்தை தச்சு வச்சிருக்காங்க, இதை தூக்கிட்டு ஓடுறதுக்குள்ளேயே விடிஞ்சிருமே அப்படின்ற மாதிரியே ஓடிட்டு இருக்கா. அந்த யங் மாஸ்டர் அவ்வளோ மோசமாவா இருக்கே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் பின்னாடியே ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த பயத்துலலாம் இவங்க 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது. மன்னர் அதை பார்த்துட்டு இதுல எவ்வளோ பேரோட ஆசைகள் இருக்கும்ல, அதுல என்கிட்ட சொல்லாத ஆசைகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மன்னர் அந்த ஹெட் கிட்ட எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க கிம் கிட்ட ஒருத்தன் நீ அம்பாசிடர் போற ரூட்டை கண்டுபிடின்னு சொல்றான். கிம்ம கொஞ்சம் தயங்கியே நிக்கிறான். அந்த ஆளு கிம் கிட்ட நீ இளவரசருக்காண்டி பார்க்காத, உன்னோட வேலையை நீ பாருன்னு சொல்றான். இங்க ஹீரோயின் அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவ பின்னாடி வந்து அங்க என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோயின் கிட்ட ஒரு லேண்டனை கொடுத்துட்டு ஸ்மைல் பண்றான். ஹீரோயின் அதுல உன்னோட விஷயம் எழுது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதெல்லாம் வேணாம், உன்னோட விஷயம் நீ எழுதுன்னு சொல்றான். இங்க யூங்ஜங் இன்னும் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கல. ஒரு வேளையா ஹீரோயினுமே பார்த்துடுறான். அவளை பார்த்த உடனே ஈனு சொல்லி இழிக்கிறான். அவ ஹீரோ கூட இருக்கத பார்த்த உடனே ஈனு இழிச்சது அப்படியே சுருங்கி போயிடுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட லேண்டனை விடலான்னு சொல்றா. அப்ப ஹீரோக்கு ஹீரோனோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஹீரோட நினப்பு பூராமே அந்த டான்ஸ் ஆன பொண்ணு தான் வந்துட்டு போறா. ஒருவேளை இவன் தான் அவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். லேண்டனை எல்லாருமே பறக்க விடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பாக்குறா. அதுல ஹீரோனோட அம்மாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. ஹீரோ கிட்ட இதான் உன்னோட விஷயம்னு சொல்ல ஹீரோவும் ஆமாங்கிறான். யூங்ஜங் ரிட்டர்ன் போலான்னு பாக்குறான். அப்பதான் ஹீரோ கிட்ட இவ என்னோட ஆளுன்னு சொன்னது ஞாபகம் வர அகைன் ஹீரோயின் கிட்டயே போறான். ஹீரோயின் அவன் கிட்ட என்னோட அம்மா பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு அப்பவும் அந்த டான்ஸ் ஆன பொண்ணு தான் ஞாபகம் வரா. ஹீரோ அவளையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட என்னையே அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட நான் பேசுறது கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருக்கும், ஆனா உனக்குள்ள நான் ஒரு பொண்ணை தேர்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. யூன்ஜங்கும் கரெக்டா அங்க வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு நம்ம இப்ப போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து போக பாக்குறா. ஹீரோ அவளோட கைய பிடிச்சிட்டு என்னாலலாம் போக பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். ஹீரோயினை அவன் பக்கம் இழுத்துட்டு இவன் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோனும் ஷாக் ஆயிடுறா. அந்த யூன்ஜங்கும் செம்மையா ஷாக் ஆயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.